வணக்கம். 8 திக்கும் இன்றில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை. மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்த கொடி அணிவகுப்பு. இளங்கோவனை ஆதரித்து சீருடை அணிந்து வாக்கு சேகரித்த திமுகவினர். நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தேமுதிக மனு அளித்த விவகாரம். மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டார் சத்யபிரதா சாஹூ. பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு வாரத்திற்குள் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அருந்ததியர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக எழுந்த சர்ச்சை. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இரு பிரிவுகளில் வழக்கு. ஆறு வயதில் மட்டுமே குழந்தைகளை 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகம் அதிரடி உத்தரவு. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தேர்வானார் டெல்லி மாநகராட்சி மேயர். 34 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவை தோற்கடித்த ஆம் ஆத்மியின் பெண் கவுன்சிலர். நாமக்கல்லில் முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் குளறுபடி. நாடு முழுவதும் ஒரே விலையை நிர்ணயம் செய்ய உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி கோரம்பள்ளம் அருகே வழக்கறிஞர் வெட்டிக் கொலை. பழிக்கு பழியாக நடந்ததா என போலீசார் விசாரணை. சென்னை ஐனாவரத்தில் காவலர்களை கத்தியால் தாக்கிய ரவுடி. துணிச்சலாக துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த பெண் உதவி ஆய்வாளர். அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை அதிகரிக்கும் என அச்சம். இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நெருங்கும் சூழலில் திமுக, அதிமுக, தேமுதிக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் சீருடை அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தைக்கு வருபவர்களிடம் அறிஞர் அண்ணா நூலக வாசகர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதனிடையே ஈரோடு பெரியார் நகரில் அனைத்து இஸ்லாமியர் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று EVKS இளங்கோவனுக்கு அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு, முத்துசாமி, நாசர், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் ஆதரவு திரட்டினர். அப்போது சிறுபான்மையினர் வழங்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அவர்கள் உறுதியளித்தனர். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வாக்கு சேகரித்தார். பணபலத்தை நம்பி ஆளுகின்ற கட்சி நிற்கிறார்கள். மக்களை நம்பி அதிமுக நிற்கிறது. தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் சிந்தன் நகர், காவேரி சாலை உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் பிணம் போல் படுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆறுமுகம் மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி டாஸ்மாக் கடை முன்பு பிணம் போல் நடித்து கவனம் ஈர்த்தார். இதனிடையே தனியார் விடுதி ஒன்றில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளுடன் துணை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் அஜய் படு ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலர் சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்ட இடங்களில் துணை ராணுவப் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை குறிக்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணம்பாளையம், வைரபாளையம் உள்ளிட்ட இடங்களில் வாக்காளர்களுக்கு புடவை மற்றும் ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சமைப்பதற்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்திற்கு 1000 ரூபாயும், அதற்கும் குறைவாக உள்ள குடும்பத்தினருக்கு 500 ரூபாயும் வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதேபோல் எல்லப்பாளையத்தில் காதணி விழா நடத்தி வாக்காளர்களுக்கு கறி விருந்து வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தினர். காதணி விழாவிற்குதான் விருந்து வைக்கப்பட்டதாக விளக்கமளித்ததை அடுத்து அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இதனிடையே கடந்த 20ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ஆலமர தெருவில் அனுமதியின்றி பரப்புரை செய்ததாக பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா உள்ளிட்ட 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தேமுதிக அளித்த புகார் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள தகவல் நியூஸ் 18க்கு கிடைத்துள்ளது. சத்யபிரதா சாஹூவின் இந்த உத்தரவுக்கு 2 நாளில் மாவட்ட தேர்தல் அலுவலர் விளக்கமளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எந்த விதிமீறலும் நடைபெறவில்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் குருசாமி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்படி என்ன விதமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்கோம்? இல்லை, யூஸ்வலாக என்ன பிரச்சாரம் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம், நம்முடைய தளபதி அவர்கள் இந்த 1 வருஷம் 10 மாதத்தில் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறோம். அதுக்கு அவங்ககிட்ட மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அது ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் பணம் கொடுக்குறாங்க, சிலை இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்குறாங்க, குக்கர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில்? அதாவது ஜனங்க நிறைய வர்றாங்கங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் தான் போயிட்டுருக்காங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணலை. நீங்கள் பொதுமக்கள் வர்றாங்க, நாங்கள் போகும்போது இப்போ இன்றைக்கி கூட திடீர்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே பார்த்ததுனாக்க ஒரு 200 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாங்க. இதுவரையில் நடந்ததில் ஒரு அக்கறை இருக்கிறதுனால அவங்க வராங்க. இப்போ நடந்ததெல்லாம் சரியாக நடக்காமல் இருந்ததுன்னா ஜனங்க வந்துடுவாங்களா? அப்படி இல்லை. அதனால் அவங்க ஒரு கற்பனையாக அதை சொல்லணும், மக்கள்கிட்ட ஒரு தவறான செய்தியை கொண்டு போகணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. முறையாக சட்டப்படி என்னவோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் தினந்தோறும் எங்களுக்கு பேசுகிறாங்க. பேசிட்டு எந்த ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது, நாம் கவர்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு திட்டவட்டமாக இருக்காரு. எங்களுக்கு அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயக்குமார் தமிழக முதல்வர் விரக்தியில் இருக்கிறாரு, விரக்தி உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தார். நேராக விரக்தியில் இருக்காருன்னு அவர் சொல்கிறதுக்கு அவர் நிம்மதியாக இருக்கார், நம்ம தெளிவாக இருக்கார். மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நிறைய டூர் போயிட்டுருக்காங்க, அங்கே இருக்கிற பணிகளை பார்க்குறாங்க. ஆய்வு இங்கே சேலத்துக்கு கூட ஆய்வுகள் நடத்துகிறாங்க. ஏன்னா பொதுமக்களுடைய பிரச்சனைகள், அந்த திட்டங்களை அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒன்றும் விரக்தியெலாம் இல்லை. திட்டவட்டமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற ஈவிகே செலங்கோவன் அவர்கள் கை சின்னத்திலே ஈரோடு கிழக்கில் மாபெரும் வெற்றியை பெறுவார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அவர் மேலே ஏதாச்சும் சொல்லி பொதுமக்களை திசை திருப்பணுங்கிற எண்ணத்தில் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பெறப்போகும் வெற்றி 22 மாத திமுக ஆட்சிக்கு தோல்வி முகமாக அமையும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த அவரிடம் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக இருக்கும் நிலையில அதிமுக சார்பில் வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோரெல்லாம் வீதி வீதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வராங்க. அவர் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? தேர்தல் களத்தை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை நியாயமான, அமைதியான, சுதந்திரமான, நேர்மையான ஒரு ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது. ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த ஆளும் விடியாத அரசு முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே நம்பி, அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்ததெல்லாம் திருமங்கலத்தை மிஞ்சுகின்ற வகையில், திருமங்கலம் ஃபார்முலா மிஞ்சுகின்ற வகையில் புதிய ஒரு அத்தியாயம், புதிய ஒரு வரலாறு ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்கின்ற அந்த ஒரு ஃபார்முலா தான் இனிமே பிரிவைல் ஆகும். இதே குற்றச்சாட்டை திமுகவினர் உங்கள் மீதும், அதாவது அதிமுகவினர் மீதும் வைக்கிறாங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சத்துல இருக்கிறார், அதனால தோல்வி பயத்தில் இருக்காங்க, அதனாலதான் இது போன்ற குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபா நினைக்கிறேன் செலவு பண்ணோம். ஆனால் இப்போது சூழ்நிலையில இதுவரையில கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு தொகுதிக்கே இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் சொல்லுது இன்னைக்கு சிரிப்பா இருக்கு. இன்னைக்கு வீடு வீடு போய் நீங்களே போயிட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு 6000 ரூபாய் வந்துச்சாமா, நான் கேட்ட கேள்விகளும் பதில் சொல்லுமான்னு சொல்லு. குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 10 கேள்வி செட் பண்ணீங்க. 6000 ரூபாய் வந்துருச்சாமா? வந்துருச்சு சார். குக்கர் கொடுத்துட்டாங்களாமா? கொடுத்துட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டு சேலை வந்துருச்சாமா? வந்துருச்சுமா, வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க உங்களுக்கு. அப்புறம் டெய்லியும் 500 ரூபாய் பிரச்சாரத்து எங்களுடைய, அதாவது எதிர்கட்சியோட பிரச்சாரத்து போகக்கூடாது சொல்லி காலைல 500 ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சாயந்தரம் 500 ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுல 10 பாத்திரம்லாம் தேய்ச்சாங்களா? அதுவும் தேய்ச்சாங்க. அப்புறம் உங்களை கால கையெல்லாம் பிடிச்சி விட்டாங்களா? அதாங்க என்ன செய்யல. அருந்ததியினர் பற்றிய சர்ச்சைக்கு 24 மணி நேரத்தில் சீமான் விளக்கம் அளிப்பார் என ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா தெரிவித்துள்ளார். சீமானுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. கடந்த 13ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரையின் போது அருந்ததியின மக்களை அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சமூக நீதி மக்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சாதிகளுக்கு இடையே பொய் வரலாறுகளை கூறி வரும் நாம் தமிழர் கட்சி மீது தேர்தல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சீமான் அளித்த பிரத்யேக பேட்டியில் அருந்ததியர் விவகாரத்தில் தான் வரலாறை மட்டுமே பேசியதாக தெரிவித்தார். அப்பெல்லாம் நான் வரலாறு பேசினேன், உண்மையை பேசினேன். அதுல அவங்க கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அருந்ததிய மக்கள் மேல எனக்கு எந்த இது இல்ல, பேரன்புதான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருமே எனக்கு மனித வெறுப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்க உயிர்மை நேயர்கள், உலகம் தழுவி நேசித்த இனத்தின் கூட்டம். அவங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும்னா 3000 ஆண்டுக்கு முன்னாடி கல்வெட்டுல சக்கல் இருக்கு. 3000 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கே கிடையாது, கன்னடம் கிடையாது. 1800 தான் கன்னடம் உருவாகுது, 1600 தான் தெலுங்கு உருவாகுது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுன்னு எங்களுக்கு அது தமிழ் தாய் வார்த்தையிலே வருது. அதை நீக்கிட்டாங்க. இந்நிலையில் சீமான் பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். தவறும் பட்சத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு வேட்பாளர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா, அருந்ததியர் மக்களை பற்றி சீமான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் வரலாற்றை மட்டுமே பதிவு செய்தார் எனவும் தெரிவித்தார்.
அருந்ததியர் மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத இந்த திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு 4-5 நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து அந்த மாதிரி வந்தேரின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. என்ன வரலாறோ அதை தான் சொன்னாங்க. சமூக விரோதிகள் மற்றும் ஆளுங்கட்சியினர் இதுபோன்ற தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள மேனகா தங்களுக்கு வழக்கு புதிதல்ல என கூறினார். தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என குற்றஞ்சாட்டிய மேனகா அருந்ததி இன மக்கள் குறித்து பேசியதற்கு 24 மணி நேரத்தில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளிப்பார் என்றும் கூறினார். இதனிடையே சீமானின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து 5வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் தமிழ் புலிகள் கட்சியினர் சீமானின் உருவ பொம்மையை எரித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருந்ததியின சமூகம் தொடர்பான சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஈரோட்டில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற சீமான் அருந்ததியினர் ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என பேசியிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் தாம் வரலாற்றை மட்டுமே பேசியதாக மீண்டும் தெரிவித்தார். அது 126வது வழக்கு அவ்வளவுதானே. அதை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா தானே. அவங்களுக்கு என்ன, நீங்க அரசியல கருத்தையா எதிர்கொள்ளணும். அதை விட்டு சும்மா அப்படிலாம் பேச கூடாது. நான் பேசுனது வரலாறு, அது தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமே. இதே டி.கே. இளங்கோவன் பேசியிருக்காரு, என்னுடைய பேராசிரியர் பரமசிவம் வரலாற்று ஆய்வறிஞர் பேசியிருக்காரு. அந்த கருத்தை தான் நானும் பேசியிருக்கேன். இப்போ என் மேல மட்டும் எதுக்கு இந்த வழக்கு வருது? எதுக்கு வருது? அவர் 24-25 முதல்வர் ஸ்டாலின் நீங்க வரும்போது நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதானே. டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 வாரத்திற்குள் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக பிரமுகர் பாலசுப்ரமணியன் இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வைத்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மாநிலங்கள், நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் திருவாரூர் வந்துள்ளது இனம் புரியாத மகிழ்ச்சி என்று பெருமிதம் தெரிவித்தார். விவசாயிகளுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை பெற்று நிதிநிலை அறிக்கை தயார் செய்து வருவதாகவும் கூறினார். நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகை, திருவாரூர், அதேபோல் மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு உடனடியாக 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்தார்கள். விவசாயிகளிடத்தில் போய் பேசினார்கள். நிவாரணம் என்ன வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு நடத்தினார்கள். அதிகாரிகளோடு சென்று அந்த பணியை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு நாம் ஒன்றிய அரசுக்கு முறையாக கடிதம் எழுதினோம். இப்ப என்ன நிலை? கணக்கெடுக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது டேட்டா என்ட்ரி பண்ண தொடங்கியாச்சு. இப்ப சொல்றேன், இன்னும் 1 வாரத்தில் அந்த நிவாரண தொகை உங்கள் வங்கியில உடனடியாக வரவு வைக்கப்படும் என்பதை உறுதியோடு நான் சொல்ல வருகிறேன். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறிய முதலமைச்சர், மீதமுள்ள 15% வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் 5 ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை என்றும் கூறினார். 5 வருஷங்கிறதுனால 5 வருஷம் பொறுத்திருங்கன்னு சொல்ல வரல. மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்களையும் விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கும். காரணம், இன்றைக்கு உங்களை நம்பி உங்களுடைய அன்போடு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட திட்டங்கள் முடியாத சூழலில் இருந்தால் அதை நேரில் தெரிந்து கொள்ளவே முதலமைச்சரின் கள ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டதாக ஸ்டாலின் தெரிவித்தார். திருமண நிகழ்வை தொடர்ந்து மன்னார்குடியில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பால் பொருட்கள், ஏசி, குளிர்சாதன பெட்டி, மதுபானம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை அடுத்த 2 மாதங்களுக்குள் 3 முதல் 10% வரை உயர்த்தப்படுகின்றன.
உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையை உயர்த்த நுகர்பொருள் துறையை சேர்ந்த நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. அதன்படி பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களின் விலை, ஏசி, குளிர்சாதன பெட்டி, மைக்ரோவேவ் அவன் உள்ளிட்ட சாதனங்களின் விலையும் உயர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மூலப்பொருட்களின் விலை உயர்வால் குறிப்பிட்ட சில பாக்கெட் பொருட்களின் விலை 2.5 முதல் 3% வரை உயர்த்த உள்ளதாக பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரபல பாஷ் சீமென்ஸ் நிறுவனம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையை 3 முதல் 5% வரை உயர்த்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள், அழகு சாதன பொருட்கள், மதுபானங்களின் விலை 8% முதல் 10% வரை உயரக்கூடும் எனவும், பால் விலை உயர்வால் வெண்ணெய், நெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வோல்டாஸ் நிறுவன ஏசியின் விலை ஜூன் மாதம் அதிகரிக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு, பணவீக்கம் மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகியவையும் விலை உயர்விற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதேவேளையில் இந்த விலை உயர்வு பொருட்களின் நுகர்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும், ஏப்ரல் முதல் ஜூன் மாத காலாண்டில் கிராமப்புற சந்தைகள் மீள வாய்ப்பிருப்பதாகவும் நுகர்பொருள் துறையை சேர்ந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வெடிகுண்டு வைக்க நாமக்கல்லில் முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் குளறுபடி நீடிப்பதால் கோழி பண்ணையாளர்கள் தவிர்ப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் கோழி பண்ணைகளை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று வேதனை கூறுகின்றனர். நாமக்கல் கோழி பண்ணையாளர்களின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றில் 6 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நாள்தோறும் 5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைக்கு கோழி பண்ணையாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு என்ற தனியார் அமைப்பு விலை நிர்ணயம் செய்கிறது. இந்த நிலையில் முட்டை விலை நிர்ணயத்தில் குளறுபடி நடப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். உற்பத்தி செலவு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு முட்டைக்கு நீங்கள் உற்பத்தி செலவு 4.25 ரூபா வரைக்கும் ஆகுது இன்னைக்கு. ஆனால் எங்களுக்கு இன்றைய நிலையில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 10 காசு தான் எங்களுக்கு கை கிடைக்குது. கிட்டத்தட்ட 50லிருந்து 75 காசு வரைக்கும் எங்களுக்கு ஒரு முட்டைக்கு நஷ்டம் ஏற்படுது. முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து சில நாட்களுக்கு முன்பு நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள NECC அலுவலகத்தில் கோழி பண்ணையாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது நாடு முழுவதும் ஒரே மாதிரி விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். முட்டைக்கு சலுகை விலை நிர்ணயம் செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் NECC நாமக்கல் மண்டல நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. எனினும் இதுவரை போராட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இது கோழி பண்ணையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கூட வேலையில் GST தள்ளுபடி செஞ்சோ அல்லது GST தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோ ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு உற்பத்தி செலவு குறையுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக இருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பல கோழி பண்ணையாளர்கள் இன்னைக்கு ஒரு முட்டை 70 காசு 80 காசு நஷ்டமாயிட்டு இருக்காங்க. NECC அறிவிக்கும் விலையால் சிறிய அளவில் கோழி பண்ணைகள் நடத்தும் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதே நிலை நீடித்தால் கோழி பண்ணைகளை மூடும் அபாயம் இருப்பதாகவும், எனவே முட்டை விலை நிர்ணயம் செய்யும் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோழி பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் காவலர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளரின் துணிச்சல் பாராட்டு பெற்றுள்ளது. கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் ஐனாவரம் காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பல்சர் பைக்கில் வந்த 3 பேர் சங்கரை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான CCTV காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி கௌதம், அஜித் ஆகிய 2 பேரையும் ஐனாவரம் SI மீனா கைது செய்தார். திருவள்ளூரில் தலைமறைவாக இருந்த 3வது நபர் பெண்டு சூர்யாவையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஐனாவரம் காவல் நிலையத்திற்கு வரும்போது காவலர்கள் 2 பேரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட சூர்யா முயன்றுள்ளார். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் மீனா துப்பாக்கியால் முழங்கால் பகுதியில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன் அண்ட் இமாம் அமீனுத்தீன் 2 பேர் மறுபடி அட்டாக் பண்ணி எஸ்கேப் பண்ற ட்ரை பண்றாங்க. SI மீனா அவங்க வார்ன் பண்ணும்போது கூட கேட்கல. அதுக்கப்புறம் ஏர்லி கூட ஷூட் பண்ணி பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் லெஃப்ட் லெக்ல
அவருக்கு இன்கேபாசிட்டேட் பண்ணி லெஃப்ட் லெக்ல வந்து ஒரு ஷாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கேப்சர் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணாங்க, உடனே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 காவலர்களையும் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பெண் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் சுட்டுப்பிடித்த இந்த சம்பவம் பெரும் கவனம் பெற்றுள்ளது. காவல்துறை உயரதிகாரிகளின் பாராட்டை பெற்றுள்ள மீனா சென்னையை அடுத்த மதுராந்தகத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 2016ஆம் ஆண்டு பேட்சில் நேரடியாக காவல் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டவர். காவல்துறையில் சேர்ந்ததும் முதலில் தலைமைச் செயலகம் காலனி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார். பின் துணை ஆணையர் தனிப்படை பிரிவில் சேர்ந்து பல குற்றவாளிகளை பிடித்துள்ளார். ஐனாவரம் காவல் உதவி ஆணையர் தனிப்படை பிரிவில் தலைமை அதிகாரியாக செயல்பட்டு வரும் இவர் பல குற்றவாளிகளை தனியாக சென்று கைது செய்து வருகிறார். 10 நாட்களுக்கு முன்பு நடந்த செல்போன் பறிப்பு சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 3 பேரை ஒரே நாளில் கைது செய்தார். இதற்காக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் காவல் உதவி ஆய்வாளர் மீனாவை அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருந்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 6 வயது நிரம்பினால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. புதிய கல்விக் கொள்கையில் 3 ஆண்டுகள் பள்ளிக்கு முந்தைய கல்வியும் 2 ஆண்டுகள் கொண்ட 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு கல்வியும் அடங்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான 3 ஆண்டுகள் மழலையர் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த அக்டோபர் மாதம் அடித்தள நிலைக்கான பாடத்திட்ட கட்டமைப்பை மத்திய கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் நாட்டில் மழலையர் கல்வி குறிக்கோளை அடைய கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை 9/2/2023 அன்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளது. அதில் பள்ளிக்கல்வியில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை வயதை 6க்கு மேல் மாற்றியமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ப்ரோக்ரஷன் வந்து பண்ணும்போது நம்ம சில்ட்ரன் வந்து ஏஜ் வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா யங் ஏஜ்ல இது வந்து இது வரைக்கும் நீங்க எதுவும் தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணல. இந்த சில்ட்ரனை நான் வந்து இன்னும் 1 இயர் தள்ளி 1 நாள் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது, இதுல எவ்வளவு வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி என்ன சர்வே பண்ணோம், எதுவுமே ஒரு பாலிசி இல்லாமல் ஏதோ வந்து பேசிக்கலி ஒரு இது மெயினா வந்து பிரைவேடைசேஷனுக்காண்டி நம்ம வந்து ஹெல்ப் பண்றோமா, இல்ல குழந்தைங்களை கல்வியை விட்டு நம்ம வந்து துரத்துறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. முறையான தரவுகள் மற்றும் அறிவியல் பூர்வமான இலக்கு இல்லாமல் கொண்டுவரப்படும் திட்டம் என்றும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்னை பொறுத்த வரைக்கும் சர்டன் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து அவங்க போற ஸ்டெப்ஸ் வந்து இட்ஸ் கரெக்ட். அண்ட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நியூ எஜுகேஷன் பாலிசியில் போனோம்னா நம்ம சிபிஎஸ்சி சில்ட்ரன் வந்து 1 இயர் லேட்டா வருவாங்க. அப்ப திருப்பி அங்கிருந்து எல்லாரும் மூவ்மெண்ட் வந்து சில்ட்ரன் வந்து இங்க மூவ் பண்ணி வருவாங்க. 1 இயர் முன்னாடியே ஸ்கூல்ல சேரலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஷிஃப்ட் வந்து ஒரு மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது வந்து ஒரு ஷேக்கிள் பண்ணும். இது ஒரு ப்ராப்பர் தாட் ப்ராசஸ் இல்லாம நம்ம சில்ட்ரனை 1 இயர் டிலே பண்றதுங்கிறது வந்து, ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து மாறுது, சில்ட்ரனோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து மாறுது, அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் வந்து பயங்கர ஃபாஸ்டா மாறுது. அந்த ஸ்பீடுக்கு நீங்க சாப்பாடு போடாம இல்ல நீ வெயிட் பண்ணு நான் 1 வருஷம் கழிச்சு தான் போடுவேன் அப்படின்னா அந்த சில்ட்ரனோட growth அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக போகுது. பள்ளிக்கல்விக்கு முந்தைய மழலையர் கல்வியில் 2 ஆண்டு பட்டய படிப்பை வடிவமைத்து நடத்துமாறும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த பாடத்திட்டம் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் வடிவமைக்கப்பட்டு மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகள் எவ்வளவு வீட்டுக்கடன் கொடுக்க முன்வரும்? ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள கட்டுப்பாடுகள் என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஹோம் லோன் வேணும்னு நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்க அப்படின்னா இவ்வளவு % தான் இந்த ஹோம் லோனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேங்க்ஸ்ல ஒரு கணக்கு இருக்கு. ஒருவரோட மாத சம்பளம் மற்றும் சிபில் ஸ்கோரை வச்சுதான் ஹோம் லோன் கொடுக்க பேங்க்ஸ் முன் வருவாங்க. அப்படின்னாலும் இப்ப ஒரு வீடு 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அந்த வீட்டை வாங்க முழுவதுமா 30 லட்சத்தையும் பேங்க்ஸ் உங்களுக்கு கடனா கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு இவ்வளவு சதவிகிதம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்கோட அறிவுறுத்தல் ஒண்ணு இருக்கு. உதாரணமா 30 லட்சம் ரூபாய் ஒரு வீடு அப்படின்னா அதிகபட்ச கடன் தொகையா 30 லட்சம் ரூபாய் வீடுக்கு
90% வரைக்கும் தான் வங்கிகள் கடன் கொடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய தொகையை அந்த வீட்டை வாங்குபவர் முன்பணமா அவருடைய பங்களிப்பா செலுத்தணும். இதுவே அந்த வீட்டோட விலை, ஒட்டுமொத்த விலை 30 லட்சத்திலிருந்து 75 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80% வரைக்குமான தொகையை வங்கிகள் கடனாக கொடுக்க முன் வருவாங்க. இதே 75 லட்சத்திற்கும் அதிகமாக நீங்க வாங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய விலை இருக்கு அப்படின்னா அந்த வீட்டோட விலையில 75% தான் வங்கிகள் கடனாக கொடுக்க முன் வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகையை அந்த வீட்டை வாங்குபவர் அவருடைய பங்களிப்பா கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இந்த டவுன் பேமெண்ட்டுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கறதையும் அதாவது அந்த பணம் வந்தது எப்படி வந்தது அப்படிங்கறதையும் பேங்க்ஸ் கவனிப்பாங்க. கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடனை சாங்க்ஷன் பண்ணுவாங்க. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் பாஜக நிர்வாகி தடா பெரியசாமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் சென்னையில் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் பாண்டியன் தங்களுக்கு துப்பாக்கியால் சுடவும் தெரியும், குண்டும் வைப்போம் என்று தமிழக அரசை எச்சரித்து மிரட்டும் துணியில் பேசினார். குண்டு வைப்பதிலே கெட்டிக்காரர்கள், சுடுவதிலே கெட்டிக்காரர்கள், சண்டையிடுவதிலே கெட்டிக்காரர்கள். ஆகையினால் இந்த வேலைகளும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் செய்வதாக இல்லை. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கர்னல் பாண்டியன் தான் பேசியதை நியாயப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. நான் சொல்றேன், இனிமேலும் இது தொடர்ந்தால், இனிமேலும் அது தொடர்ந்தால் செய்வோம். இந்த நிலையில் பாஜக கூட்டத்தில் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய கர்னல் பாண்டியன் மீது திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர் முகமது கவுஸ் என்பவர் மின்னஞ்சல் மூலமாக மத்திய குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். கர்நாடகத்தில் ரோகிணி IAS மீதான ஊழல் புகார்களை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளும்படி ஊடகங்களுக்கு ரூபா IPS கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்த IAS அதிகாரி ரோகிணி பல ஊழல்களில் ஈடுபட்டதாக பெண் IPS அதிகாரியான ரூபா தனது முகநூல் பக்கத்தில் புகார்களை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான புகார்களில் ரூபா மற்றும் ரோகிணி ஆகிய இருவரையும் கர்நாடக அரசு காத்திருப்பு பட்டியலில் வைத்துள்ளது. இந்நிலையில் ரூபா தனது முகநூல் பக்கத்தில் மீண்டும் ஒரு பதிவை செய்துள்ளார். அதில் ஊழல் என்பது சாதாரண மனிதனின் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு பெண் IPS, கர்நாடகத்தில் ஒரு IAS இறந்தது தொடர்பாகவும் கர்நாடகத்தில் ஒரு IAS அதிகாரி விவாகரத்து ஏற்படவும் காரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் ரூபா கேட்டுக் கொண்டுள்ளார். தாம் வலுவான பெண்ணாக உள்ளதாக கூறியுள்ள அவர் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பெண்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ரூபா கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஷெல்லி ஓப்ராய் வெற்றி பெற்றார். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட டெல்லி மேயர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமளிக்கு மத்தியில் நடைபெற்ற நிலையில் ஷெல்லி ஓபராய் தேர்வு செய்யப்பட்டார். டெல்லியில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 134 வார்டுகளை கைப்பற்றியது. மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்ட மாநகராட்சியில் பாரதிய ஜனதா கட்சி 104 வார்டுகளிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதனையடுத்து 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக இருந்த டெல்லி மாநகராட்சி ஆம் ஆத்மி வசம் சென்றது. மேயர் பதவிக்கு ஆம் ஆத்மி சார்பில் ஷெல்லி ஓபராயும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரேகா குப்தாவும் போட்டியிட்டனர். இதனையடுத்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருந்த மேயர் தேர்தலில் யார் முதலில் பதவி பிரமாணம் எடுப்பது என்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கவுன்சிலர்களுக்கும் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட நியமன கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மாநகராட்சி மன்றமே போர்க்களம் போல மாறியதை அடுத்து மேயர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதே காரணங்களால் ஜனவரி 24 மற்றும் கடந்த 6ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த மேயர் தேர்தல் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன.
நியமன உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்கு எதிராக ஆம் ஆத்மி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் மட்டுமே மேயர் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இந்த உத்தரவை அடுத்து டெல்லி மேயர் தேர்தலை நடத்துவதற்காக மாநில அரசு அளித்த பரிந்துரைக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சச்சேனா ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் மீண்டும் மேயர் தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் சிறிய அமளியுடன் தேர்தல் நடைபெற்றது. நியமன எம்பிக்கள், நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் என 265 பேர் வாக்குகளை பதிவு செய்தனர். இதில் 150 வாக்குகள் பெற்று 34 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஷெல்லி ஓபராய் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ரேகா குப்தா 116 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இதனையடுத்து ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் ஷெல்லி ஓபராயை மேயர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். 15 ஆண்டுகளாக பாஜக வசமிருந்த டெல்லி மேயர் பதவி ஆம் ஆத்மி வசம் சென்றது. மேலும் 10 ஆண்டுகளுக்கு பின் முதலாக பெண் ஒருவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். सदन को चलाने का मौका दिया। मैं आप सबको आश्वासन देती हूँ कि इस सदन की कार्यवाही को संवैधानिक तरीके से टीएमसी एक्ट के अनुसार ही चलाऊंगी और आप सबसे भी आशा करती हूँ कि आप सब भी सदन की मर्यादा का पालन करेंगे और अनुशासन बनाए रखेंगे. டெல்லி பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக பணியாற்றிய ஷெல்லி ஓபராய் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஆம் ஆத்மி கட்சியில் பயணித்து வருகிறார். மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மக்கள் வென்றுள்ளார்கள் என்றும் அராஜகம் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 10ஆம் பசலி சிந்தனைகளுடன் வர்ண வேதத்தை பாதுகாக்க நினைப்போருக்கு கால் மார்க்ஸ் கொள்கைகள் கசப்பு மருந்தாகத்தான் இருக்கும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மனிதர்களை பிறப்பால், சாதியால், நிறத்தால், பாலினத்தால், பணத்தால் பாகுபடுத்தி பார்க்காமல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற பரந்த மானுட பார்வை கொண்ட பொது உடைமை கருத்தியலை வழங்கியவர் கால் மார்க்ஸ் என்றும், வேதாளம் முருங்கை மரம் ஏறியதைப் போல் கால் மார்க்ஸ் பற்றி தேவையற்ற கருத்தை ஆளுநர் ரவி தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வர்க்கபேதமற்ற சமத்துவமே திராவிட இயக்கத்தின் இறுதி இலக்கு என்ற லட்சியத்தை மேற்கொண்டவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என கூறியுள்ள பொன்முடி அவர்கள் வகுத்த சமூக நீதி பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் செய்தவர் முத்தமிழறிஞர் கருணாநிதி என சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 10ஆம் பசலி சிந்தனைகளுடன் வர்ணபேதத்தை பாதுகாக்க நினைப்போருக்கு மார்க்ஸ் கருத்துக்கள் கசப்பு மருந்துதான் என்றும், அதை விழுங்க முடியாமல் வாந்தி எடுப்பது போல் ஆளுநர் பேசுவது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல, முறையும் அல்ல என்றும் பொன்முடி கூறியுள்ளார். மேலும் பாஜக சார்பில் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் நடந்த போராட்டத்தில் பங்கேற்க செய்யப்பட்ட முன்னாள் ராணுவத்தினரின் கோரிக்கையை ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவிடுவது உள்நோக்கம் கொண்ட விஷமத்தனம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராஜ்பவனை காபி ஷாப் போல் மாற்றி உலக தலைவர்களையும் தமிழகத்தின் மாண்பினையும் சிதைப்பதை நிறுத்தி அவருக்குரிய வேலையை பார்ப்பதே மக்கள் வரிப்பணத்தில் அவர் பெறும் ஊதியத்திற்கு உண்மையானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மிக மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. சிறந்த ஓட்டுநர்களை கொண்ட நாடுகள் எவை? வரைகலை வாயிலாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. உலகில் இருக்க நாடுகள்ல சிறந்த ஓட்டுநர்களை கொண்ட நாடு எது, மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடு எது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையின் மூலமா தெரிய வந்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா இந்தியா மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடின் பட்டியல 4வது இடத்துல இருக்குது. குறிப்பா பார்த்தோம்னா இந்தியாவில் வாகன பெருக்கம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வேகமா செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாக இருக்கிறதன் காரணமாக இந்தியா மோசமான ஓட்டுநர்களை கொண்ட பட்டியல 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. விபத்துகள் அதிகமா நடைபெறதுனால இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கம்பேர் த மார்க்கெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் 50 நாடுகள்ல ஒரு சர்வேவை நடத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய டிரைவிங் எஃபிஷியன்சியை செக் பண்றது கடினம் அப்படிங்கிறதுனால ஓட்டுநருடைய தரம், அதே போல மது அருந்தி விட்டு எத்தனை பேர் வாகனத்தை இயக்குறாங்க, அந்த ரோடுடைய தரம் இப்படி இருக்கிறது, அந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் என்ன அப்படிங்கறது எல்லாம் அடிப்படையா கொண்டு இந்த சர்வே நடத்தி இருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா மிக மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடின் பட்டியல்ல தாய்லாந்து முதலிடத்தில் இருக்கிறது. இங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால தான் இது மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடு அப்படிங்கிற
அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2வது இடத்துல பெரு நாடும், 3வது இடத்துல லெபனானும், 4வது இடத்துல இந்தியாவும் இருக்கிறது. அதே போல சிறந்த ஓட்டுநர்களை கொண்ட நாடின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா ஜப்பான் முதல் இடத்திலையும், நெதர்லாந்து 2வது இடத்திலையும், நார்வே 3வது இடத்திலையும், எஸ்டோனியா 4வது இடத்திலையும், ஸ்வீடன் 5வது இடத்திலையும் இருக்கிறது. தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர் பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் நீதிமன்றத்திலிருந்து தனது நகை அடகு கடைக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் முத்துக்குமார் காரில் இருந்து இறங்கும்போது அவரை தாக்க முயன்றனர். சுதாரித்துக் கொண்டு முத்துக்குமார் தப்பி ஓடிய போது அவரை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் தலைமையிலான போலீசார் முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முத்துக்குமாரின் சகோதரர் படுகொலை செய்யப்பட்டதும் அந்த வழக்கில் கைதானவர்கள் ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருப்பதும் தெரியவந்தது. இதனால் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, என்ன நடந்தது? ஹலோ, வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 27ஆம் தேதி நடைபெறுவதை அடுத்து இரு கட்சிகளும் திமுக மற்றும் அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் தங்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வாகன பிரச்சாரத்தை தெப்பக்குளம் வீடு, காவேரி சாலை போன்ற பகுதிகள் வழியாக வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்பொழுது காவேரி சாலையில் அமைக்கப்பட்டிருந்த திமுக பணிமனையை அருகே வரும்போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டனர். இதில் கற்களை வீசி தாக்கி வந்ததாகவும் கார் கண்ணாடிக்கு உடைக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீரப்பன் சட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வந்துவிட்ட பின்னர் திமுகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தருந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கூறி பொதுக்கூட்டம் நடைபெறும் 100 மீட்டர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவினர் தங்களுடைய பணிமனைக்கு திருப்பி அழைத்து சென்று வருகின்றனர். பாபு, தற்போது காவல்துறையினர் இந்த மோதலை தவிர்ப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? மத்திய தொழில் பாதுகாப்பு துறையினர் துப்பாக்கி ஏந்திய துப்பாக்கியுடன் மற்றும் காவல்துறையினர் தங்களுடைய கைத்தறிகளுடன் தற்போது சீமான் நடக்கும் கூட்டத்திற்கும் திமுகவின் இடையே அரணாக நின்று கொண்டு தகராறு ஏற்படாமல் தடுத்து வருகின்றனர். மேலும் திமுக நிர்வாகிகளும் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சீமான் மீதும் திமுக மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து திமுகவினர் திரும்பி தங்களுடைய தேர்தல் பணிமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். முன்பாக எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் பாபு? சீமான் பிரச்சாரத்தின் போது திமுக பணிமனையின் அருகே செல்லும் போது குறைந்த அளவே காவலர்கள் பாதுகாப்பு இருந்த காரணத்தினாலும் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதம் ஏற்பட்ட பின்னர் திமுகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சீமான் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை நிறுத்த வேண்டும் தெரிவித்தார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக அந்த இடத்திற்கு வந்து குவிந்து திமுகவினர் சமாளிப்படுத்தி அனுப்பி வருகின்றனர். சீமான் பரப்புரை நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்து விட்டாரா? அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தலைவருக்கு முதலமைச்சருக்கு தெரியும். தயவு செய்து நீங்கள் அமைதியாக கலைந்து செல்லுங்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் பரப்புரையை மேற்கொள்ள உள்ள நிலையில் அந்த இடத்தில் திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இறுதி தீர்ப்பை நாளை உச்சநீதிமன்றம் வழங்க இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள்.
அதிமுக பொதுக்குழு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நாளை இறுதி தீர்ப்பை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அதிமுகவுடைய கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூலை பொதுக்குழுவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை நாளை உச்சநீதிமன்றமானது வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்குகள் என்பது விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவுடைய கட்சியினுடைய அவைத்தலைவர் மற்றும் கட்சியினுடைய பொதுக்குழு சார்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதனுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது விசாரணை முடிவுள்ள பின்னர் ஒத்திவைத்துள்ளது. அந்த தீர்ப்பு தற்பொழுது நாளை வழங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது விசாரணை பட்டியலில் இணைத்திருக்கிறது. ஏற்கனவே அதாவது இந்த பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக அனைத்து தரப்பும் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்துடைய பதிலையுமே கேட்ட பின்னர் பல்வேறு ஒரு விரிவான தீர்ப்பானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தான் உச்சநீதிமன்றமானது வழங்கியிருந்தது. இது ஒரு இந்த தீர்ப்பை என்பது அதாவது நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் கிருஷிகேஷ் ராயினுடைய அமர்வில் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு இந்த ஒரு தீர்ப்பானது தற்பொழுது நாளை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுக்குழு விவகாரத்தை பொறுத்த அளவில் அனைத்து உரிய நடைமுறைப்படிதான் அந்த பொதுக்குழு என்பது நடைபெற்றது என்ற ஒரு வாதத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பானது முன்வைத்திருந்தது. ஆனால் இந்த சட்ட விதிகளை மீறி கட்சியினுடைய அடிப்படை விதிகளை மீறி ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கட்சியினுடைய அந்த தலைவர் பொறுப்பை அவர் பிடிக்க பார்த்ததாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது குற்றச்சாட்டுகளை வாதத்தின் பொழுது முன்வைத்தது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் அனைத்து வாதங்களும் முடிவடைந்த பின்னர் நாளை இறுதி தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட உள்ளது. காலை 10:30 மணிக்கு இந்த ஒரு தீர்ப்பை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வானது நாளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நாளை இறுதி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு தொடர்ந்து சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் நாளை இறுதி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இபிஎஸ் தரப்புக்கு தற்காலிகமாக இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிய நிலையில் நாளை இறுதி தீர்ப்பினை வழங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நாளைய இறுதி தீர்ப்பில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? மிக முக்கியமாக அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் அதாவது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் எந்த ஒரு மேலும் தலையிட முடியாது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அடிப்படையிலான ஒரு வாதத்தை முன்வைத்துதான் இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மிக தெளிவான ஒரு கருத்தை விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்தார்கள். அது ஏற்கனவே பல்வேறு இடைக்கால உத்தரவு என்பது தேர்தலை முன்னிட்டு அவர்களுக்கான அந்த ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்ட நிலையில் அதனை பெரிதாக எந்த அளவிலும் பாதிக்காது என்று ஒரு கூறினாலும் அரசியல் ரீதியிலான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தளவில் 2 அணிகளாக இருந்து வேட்பாளர்களை அறிவித்து அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறகு ஒரு பொதுவான வேட்பாளரை அதிமுகவுடைய பொதுக்குழுவின் சார்பாக அறிவித்து அதனுடைய வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டது. அவைத்தலைவனுடைய ஒரு புதிய விலக்காக ஒரு அவைத்தலைவனுடைய கையெழுத்துடன் கூடிய வேட்புமனுவையும் இந்த முறை அதிமுகவின் சார்பாக அவர்கள் அந்த வேட்புமனுவாக தாக்கல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலை பொறுத்தளவில் பல்வேறு கட்டத்தில் பிரச்சாரங்களும் முடுக்கிவிடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த தீர்ப்பானது ஒரு முக்கிய எதிர்பார்ப்பை தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு கிழக்கில் திமுக அதிமுக கடும் போட்டி நிலை வரும் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் அதில் அந்த தேர்தலில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. அதிமுகவின் வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பினை வழங்க இருக்கிறது. இபிஎஸ், ஓபிஎஸ் ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நாளைய தினம் இறுதி தீர்ப்பினை வெளியிட இருக்கிறது.